जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான வைகாசி மாத பலன்கள் வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது. பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வாரம் பார்த்திங்கன்னா பண வரவு நன்றாக இருக்கும். திருமணம், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் இருக்கும். சுப செலவுகள் நிறையா வரும். சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் காணலாம். வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு மன அமைதி தேவை. உட்கார்ந்து கொஞ்ச நேரமாவது மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெண்கள் பண்ணணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடம் இல்லைருந்து 15 நிமிடமாவது உட்கார்ந்து மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ மனசில் உட்காந்து வேறு எதையுமே கொண்டு வராமல் மன அமைதிக்கு என்ன தேவையோ அதை பெண்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா பெண்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸு, சுமைகள், வேலையில் பிரச்சனை, கடன், சில பேருக்கு வீட்டுக்காரர் சரியில்லை, வீட்டுக்காரருக்கு தொடர்புகள் வேறு மாதிரிலாம் இருக்குது. சில விஷயங்கள் சகிச்சுட்டு போகிறாங்க, சில விஷயங்கள் சகிச்சுட்டு போக முடியல. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மன அமைதி தேவை. ஓம் ஐம் வேல் காக்க கூட சொல்லலாம். ஓம் ஐம் வேல் காக்க, ஓம் ஐம் வேல் காக்க. மன அமைதி நிறையா வரும். பெண்கள் இதை சொல்லுங்கள். புதிய நண்பர்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவர். நல்ல தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்பிக்கையை பேணுங்கள். நம்பிக்கையை நிறையா வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம். இந்த வாரத்தில் புதிய முதலீடுகள் சில விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னால்
சந்திராஷ்டமம் இல்லாமல், மரண யோகம் இல்லாமல், கருநாள் இல்லாமல் நல்ல நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். பணியில் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி, புதிய வளர்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, வேலையில் நிறைய சக்ஸஸாக நடக்கக்கூடியது இதெல்லாமே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, பூர்வீக சொத்து சம்பந்தமான நல்ல செய்திகள், மாணவிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு படிப்பு, விவாகரத்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல விஷயங்கள், குழந்தைகள் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்டது. சில பேருக்கு இந்த வாரத்தில், சில பேருக்கு இந்த மாதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சந்ததிகள் பிறக்கக்கூடியது இந்த வாரத்தில் பிறக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருந்தால் ரெட்டை குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் சந்ததி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா திருமணம் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கும். பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும், வாகனங்களில் கவனமாக இருக்கணும். தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள் வண்டி வாகனங்களில் பொறுமையாக போங்க. 3 பேர் 5 பேர் வண்டியில் போய் மாட்டிக்காதீங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 85% நன்னா இருக்குது. சொர்ணாகர்ஷண பைரவர் சனி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்பொழுது, சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது கருங்குவளை மலர் வன்னி இலையினால் அர்ச்சனை செய்வது நல்லது. கால பைரவருக்கு அரளிப்பூ, செவ்வரளி என்று சொல்லக்கூடியது, மல்லிகைப்பூ வாங்கி சாற்றி செவ்வாழை பழம் அர்ச்சனை செய்தால் சுபம்.